ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வீடியோலாம் இல்லைங்க. நம்ம குக்கிங் சேனலுக்காக சில அயர்ன் குக்வேர் செட்லாம் நான் வாங்கியிருக்கேன். வாங்க, அது ஒவ்வொன்றா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் 12 குழி உள்ள பணியார பேன் தாங்க வாங்கியிருக்கேன். இந்த அயர்ன் குக்வேர் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றும் என்ன வெயிட்டு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே செக் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கலாம். இப்போ இந்த குழிப்பணியார சட்டியை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லாமே ப்ரீ சீசனிங் பண்ண அயர்ன் குக்வேர் செட்டு தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ப்ராடக்ட் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பக்காவாக இருக்குது. ஃபினிஷிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களே ப்ரீ சீசனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் தடவி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேக் சைடும் பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல வெயிட்டாகவும் இருக்குங்க. இப்போ அடுத்து இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருக்கிற தோசை தவா பார்க்கலாங்க. நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதோட பேக்கேஜிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள். பக்காவாக இருக்குது. இப்போ இந்த தோசை தவாவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த குழிப்பணியார சட்டி பார்த்திங்கன்னா அதோட இன்ச்சுன்னு 8.3 இன்ச்சு, 21 சென்டிமீட்டர், 2 kgங்க. ஸோ இப்போ தோசை தவாவை நம்ம அதோட கவர்லேருந்து பிரித்தாச்சு. பேக்கேஜிங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு கவர், அதுக்கப்புறம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர நல்லா வெயிட்டாக நல்லா அழுத்தமாக இருக்குங்க. நானே ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருந்தேன். இண்டஸ் வேலியிலேருந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கினோம்னா எப்படி இருக்கும், ப்ராடக்ட் நல்லாயிருக்குமா என்னன்னு அப்படின்ட்டு ரொம்ப டவுட்டோடவே நான் இருந்தேன். ஸோ ப்ராடக்ட் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ தோசை தவா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் நம்மளுடைய தோசை தவாவும் நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருக்குது. அதோட ஃபினிஷிங்லாம் பாருங்களேன், ரொம்ப ஸ்மூத் அண்டு ஷைனிங்காக இருக்குது. எல்லாமே ப்ரீ சீசனிங் பண்ண அயர்ன் குக்வேர் தாங்க. அதோட பேக் சைட்லாம் பாருங்கள், சூப்பராக ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த தோசை தவாவோட இன்ச் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சுங்க. வெயிட் பார்த்திங்கன்னா 3.1 kgங்க. ஸோ இந்த அயர்ன் தோசை தவா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. சில இண்டஸ் வேலியிலேருந்து அவங்க பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த தோசை தவாவை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம படித்து பார்த்து அதன்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தோசை தவா சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அயர்ன் கடாய் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் நம்ம சமைக்கிற ஃபுட்டும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்து பெரியவங்களாம் பாருங்கள் நல்லா 100 வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இரும்பு பாத்திரத்தை எல்லாருமே மறந்துட்டாங்க. நம்மளுடைய மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நான்ஸ்டிக் குக்வேர் செட் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான்ஸ்டிக் குக்வேர் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம சமைக்கிற பொருளும் அந்த பாத்திரத்தில் ஒட்டாது. ஏன் ஒட்டாதுன்னு ஒரு நிமிஷம் யாராவது யோசித்து பார்த்துருக்கோமா? ஏன்னா அந்த அயர்ன் குக்வேர் செட்டில் டெம்ப்ளான் அப்படிங்கிற ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங் போயிடுச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அயர்ன் கடாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இண்டஸ் வேலியிலேருந்து வேறு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடு பேப்பர் கொடுத்துருக்காங்க.
அதேமாரி இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ கடாய் எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். கடாய் தூக்கவே முடியலங்க. அவ்வளோ நல்ல வெயிட்டாக கனமாக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய அயன் கடாய் சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஸ்மூத் அண்டு ஷைனிங்காகவும் இருக்குது. நான் கூட ஏதாவது டேமேஜாக இருக்குமோன்னு நினச்சி கொஞ்சம் பயந்தேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. அதோட பேக் சைடும் பாருங்கள், ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ இந்த அயன் கடாயோட இன்ச் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ்ஸு 2.5 லிட்டர் உள்ள ஒரு அயன் கடாய். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.4 கேஜிங்க. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பேன் நான் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இதுலேயும் சில பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லாவே வந்து சூப்பராகவே இருக்குங்க. இன்று சொல்லியில் வாங்கின எல்லா அயன் குக்கர் செட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 9.8 இன்ச்சஸ்ஸு 2 கேஜி உள்ள ஒரு ஃப்ரை பேன் தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வந்து நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். அங்கே செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த குக்வேர் செட் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.